அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் க்ரோஷே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரான் வச்சுருக்கேன் இல்லையா, குரான் இல்லைனா புக் கவர் எப்படி நம்ம க்ரோஷே ஆன் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஷெல் ஸ்டிச்சோடைய டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஷெல் ஸ்டிச் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஷெல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த குரானுக்கு வந்து கவர் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து குரான் கவர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க இதனுடைய லென்த்து, ஹைட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி மெஷர் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புக்கோ குரானோ அதுக்கு கவர் போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல மெஷர்மெண்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட், அப்புறம் இந்த மெஷர்மெண்ட், அப்புறம் பேக் சைட் மெஷர்மெண்ட், இப்படி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். உள்ளேயும் உள்பக்கத்துலேயும் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு, ஏன்னா கவர் வந்து உள்ளேருந்து, அதாவது கவர் உள்ளேருந்து இப்படி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் உள்ளேயும் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். அப்போ 3 இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு நம்ம இதை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இங்கே 16 வந்திருக்கு. இதுக்குள்ளேயும் நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் விட்டோம்னா 19 இன்ச்சஸ் நமக்கு பேஸ் 19 இன்ச்சஸ் வேணும். அப்போ நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷன் செயின் வந்து 19 இன்ச்சஸ்க்கு வரணும். ஷெல் ஸ்டிச்சில் என்ன மெத்தடில் ஃபவுண்டேஷன் செயின் போடணும், எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 19 இன்ச்சஸ்னு இருக்குது. கஸ்டமர் அவங்களுடைய மெஷர்மெண்ட் அனுப்பியிருந்ததில் இது வந்து ஃபுல்லாக 6 இன்ச்சஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 19.5 இன்ச்சஸ்க்கு இது ரெடி பண்ணிப்பேன். ஃபவுண்டேஷன் செயின் வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னுடைய குரான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சஸ் இருந்துச்சு அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்டு. அப்புறம் இந்த பிரெத் இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் 2 இன்ச்சஸ், அது கரெக்டாக தான் இருக்குது 2 இன்ச்சஸ். அதனால் 19.5 நான் வந்து ஃபவுண்டேஷன் செயின் ரெடி பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. நம்ம வந்து இப்போ ஷெல் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்ப்போம். ஷெல் ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து அவங்க 8.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க குரானுடைய ஹைட் வந்து 8.5 இன்ச்சஸ். என்னோட இதுவும் கிட்டத்தட்ட அதே அளவு தான் இருக்குது. ஸோ 8.5 இன்ச்சஸ் கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு நம்ம பில் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஷெல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து எப்பவும் போல் கங்கா க்ரௌல்ஸோட அந்த டிசைர் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் யான் தான். இந்த கலர் அவங்க சூஸ் பண்ண கலரு. இந்த கலரும் இன்னொரு லைட் பிங்க்கும் ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக வர மாதிரி போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். எப்போவுமே ஒரு ரோ மாற்றி இது ஆல்டர்னேட்டிவாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷெல் ஸ்டிச்சை பொறுத்தவரையில். ஸோ இதுக்கு நான் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற ஹூக் வந்து 2.5 இன்ச்சஸ் மில்லிமீட்டர் 2.5 மில்லிமீட்டர் ஹூக் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, நம்ம இப்போ எப்படி வந்து இந்த ஸ்டிச்சை போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஷெல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஷெல் ஸ்டிச்சை பொறுத்தவரையில் நமக்கு வந்து 6 உடைய மல்டிபிள்ஸில் தான் ஃபவுண்டேஷன் செயின் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து நம்ம குரானுக்கு நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஃபவுண்டேஷன் செயின் வந்து 6 மல்டிபிள்ஸாக இருக்கணும். அதுக்கு நெருக்கமாக அது கரெக்டாக அதுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஃபவுண்டேஷன் செயினை 6 உடைய மல்டிபிள்ஸில் தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 24 போட்டுக்கலாம். 6 மல்டிபிள்ஸில் நம்ம 24 போட்டுக்கலாம். 6 4s are 2 3 4 5 6 7 8 9 10 24ங்கிறது நான் சும்மா ஜென்ரலாக இந்த ஷெல் ஸ்டிச் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துருக்கிறது. குரானை பொறுத்தவரையில் நம்ம அதை மெஷர் பண்ண அளவுக்கு நம்ம 6 உடைய மல்டிபிள்ஸில் நம்ம எடுக்கணும். இப்போ 24 போட்டதுக்கப்புறமா ஒரு 2 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. என்ன ஃபவுண்டேஷன் செயின் போடுறீங்களோ அது 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இதில் செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய 1 2 இது லூப், இந்த லூப் இல்லை 1 2 2ல் செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 இந்த செயினை இன்சர்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் 5 டபுள் க்ரோஷேஸ். 1 2 3 4 5 இப்போ நெக்ஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷே. இப்போ நமக்கு ஒரு ஷெல் வந்துருச்சு. இப்படியே தான் இதை கண்டினியூ பண்ண போகிறோம். 2 செயின் ஸ்கிப் பண்ணுவோம். இந்த 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் 5 டபுள் க்ரோஷேஸ். 1 2 3 4 5
இப்போ நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் ஒன்றுமே பண்ணக்கூடாது, இதில் அப்படியே இருக்கணும். அப்படியே டேரெக்டாக போய் சிங்கிள் க்ரோஷே. இப்போ 2 ஷெல் நமக்கு வந்திருக்கு. இப்படியே நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம குரானுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் செயின் எடுக்கிறோமோ அதுலேயும் இதே பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 24 ஃபவுண்டேஷன் செயினில் 4 ஷெல்ஸ் கிடச்சிருக்கு. கடைசி ஷெல்லை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பேலன்ஸ் எனக்கு 3 செயின் இருக்குது, ஃபவுண்டேஷன் செயின். எப்பவும் போல் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன்னில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ இந்த ரோ வந்து ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த செயின் ஆட் பண்ணுறதோடைய இங்கேயே கலரை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம எப்பவும் கலர் சேஞ்சிங் தெரியும் இல்லையா, அந்த மெத்தடில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா பண்ணுறதுனால இதை அப்படியே நான் பண்ணி காமிக்கிறேன். செயின் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாயிண்டில் நான் சிங்கிள் க்ரோஷே போட முடியாது. ஏன்னா எப்போவுமே சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த பீக்கில் தான் வரணும். அந்த பீக்ஸ் இருக்குல்ல, அந்த ஹை பீக்ஸ் இருக்குல்ல, இதில் தான் சிங்கிள் க்ரோஷே. இதோட டிப்ஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஷெல்ஸ் தான் வரணும். இப்போ ஷெல்ஸ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எண்டாக இருக்கிறதுனால நம்ம ஷெல்லில் ஹாஃப் ஷெல் தான் போடணும், ஃபுல் ஷெல் போடக்கூடாது. இப்போ ஹாஃப் ஷெல்னால் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம் இங்கே. ஏன்னா இதோட எண்டுங்கிறதுனால உங்களுக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு லெவல் வராது, நமக்கு லெவல் இல்லாமல் ஒரு மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதனால் இதில் நம்ம என்ன செய்யணும், டேரெக்டாக இன்சர்ட் பண்ணக்கூடாது, டபுள் க்ரோஷே போடணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு இதில் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. half shell 1 2 3. இப்போ இந்த பீக் அதாவது 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்ல மேலே டாப்பில் இருக்கிற இந்த லூப்பை தான் யூஸ் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணிடக்கூடாது, சரியா? லைட்டாக ஸ்லாண்டிங்க அப்படி திருப்பி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த டாப் லூப்பில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே அந்த ஷெல்லை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டிப் இருக்கு இல்லையா, இதில் 2 லூப்புக்குள்ளேயும் போயிருக்கணும், 2 லூப்புக்குள்ளேயும் அது போயிருக்கணும். ஃப்ரண்ட் லூப், பேக் லூப், 2 லூப்புக்குள்ளேயும். இதுக்குள்ளே நான் வந்து திரும்ப ஷெல் போடணும். இப்போ யான் ஓவர் பண்ணிவிட்டு 5 டபுள் க்ரோஷேஸ், 2 3 4 5 டபுள் க்ரோஷேஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அடுத்த ஸ்கேலப்போடைய பீக் அங்கே கொண்டு போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் 1 and 2 ஸ்கிப் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் வந்து இங்கே இருக்குது, தெரியுதா? இதில் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் 5 டபுள் க்ரோஷேஸ், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் இங்கே இந்த 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேஸ் யான் ஓவர் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒன் 2 3 4 5 கம்ப்ளீட் பண்ணதும் அகெயின் நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் இங்கே தெரியுது இல்லையா, இதில் 3வது ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வதுல சிங்கிள் க்ரோஷே, அதாவது அந்த பீக்கில். இப்போ இங்கே அகெயின் 5 டபுள் க்ரோஷேஸ், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் போட்டாச்சு. இப்போ 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டில்
சிங்கிள் க்ரோஷே. அப்போ இந்த ஃபஸ்ட் அதாவது இங்கே இருக்கிற 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஹாஃப் ஷெல் போடணும். இதில் ஹாஃப் ஷெல் 3 1 2 3. இப்படி நமக்கு வந்து ஷெல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இந்த லாஸ்ட் ஷெல்லை வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே இன்சர்ட் பண்ணி, இப்போ நம்ம வந்து இதுலேயே இன்சர்ட் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கணும். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இதை மட்டும் திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம 3 ஷெல்ஸ், அதாவது 3 ஹாஃப் ஷெல்லுக்காக 3 டபுள் க்ரோஷே போட்டோம். 3 டபுள் க்ரோஷே போடும்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு இதை வந்து எங்கே இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போட்டோமோ அதுலேயே இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயின் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது இந்த லூப் 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 3rd செயினோடைய இந்த பீக்கில் நம்ம என்ன போடுவோம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இங்கே இந்த டிப்புக்கு வந்துடுவோம். yarn over, skip 2 chains போட்டிருக்கோம் இல்லையா, 1 and 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து டபுள் க்ரோஷேயில் 5 டபுள் க்ரோஷே. இப்படி இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பீக் இருக்கு இல்லையா, இதில் அதாவது 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3rd செயினில் சிங்கிள் yarn over, again 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் 5 டபுள். இப்படியே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியதான் ஃபுல்லாக. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஒரு லைனுக்கு ஒரு கலர், இன்னொரு லைனில் இன்னொரு கலர், மல்டி கலர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 கலர்ஸை வந்து ரிப்பீட்டடாக மாற்றி வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷெல்ஸ் வந்து நல்லா நமக்கு கிளியராக தெரியும். 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே சிங்கிள். இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்கேலப்ஸ் தனியாக தெரியாது. இங்கே ஒரு ஸ்கேலப் தெரியுது, இங்கே ஒரு ஸ்கேலப், இங்கே ஒரு ஸ்கேலப், இங்கே ஒரு ஸ்கேலப், இப்படி தெரியுது இல்லையா. இது வந்து 2 கலராக மாறும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ இந்த ஸ்டிச்சில் நம்ம குரான் கவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த ஷெல் ஸ்டிச்சில் குரானுடைய கவரை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் கீழே மட்டும் கொஞ்சம் இந்த 2 கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். கஸ்டமர் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ப்ளெயின் கலரே போட்டுருங்க, ப்ளெயினாக இந்த பிங்க்லேயே ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலை. இது வந்து கீழே மட்டும் ஒரு பார்டர் மாதிரி நமக்கு வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபவுண்டேஷன் செயின் எனக்கு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா 102 போட்டிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி 6 மல்டிபிள்ஸில் இருக்கணும். 102 போட்டுட்டு 2 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அந்த செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஷெல் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஷெல் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு ஒர்க் பண்ணுங்கள். இல்லைனா அது ரொம்ப நமக்கு இப்படி சுருங்கி அந்த சைஸ் வந்து நமக்கு லென்த் ஒழுங்காக கிடைக்காம போயிடும். ஃபஸ்ட்டு பேசிக்கில் நம்ம ஃபவுண்டேஷன் செயினில் ஷெல்ஸ் போடும்போது நான் சொல்லி தந்தேன் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது அதுக்கப்புறம் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு இந்த எண்டில் நம்ம வந்து ஷெல் போடணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே 3 டபுள் க்ரோஷே மட்டும் போடுங்க. டர்ன் பண்ணும்போது 3 டபுள் க்ரோஷே மட்டும் போட்டு டர்ன் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணுங்கள். அதே நமக்கு எண்டில் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேல முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்து இந்த டிப் வருது இல்லையா, அந்த கீழ்ப்பகுதி இந்த டிப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஷெல்ஸ் போடணும். பீக்கில் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். டிப்ஸில் வந்து பீக் இது டபுள் க்ரோஷேல 5 டபுள் க்ரோஷே ஷெல் வச்சு வரும், மேலே சிங்கிள் க்ரோஷே தான் வரும். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு ஈஸியாக இந்த பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்னில் என்ன வேணால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ குரான் கவர் ரெடி பண்ணியிருக்கோம். நான் 1 or 2 போட்டிருந்தேன். இப்போ எனக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. குரானை பொறுத்தவரையில் எனக்கு குரானுக்கு அதிகப்படியாக, அதாவது 4 inches 3 inches அளவுக்கு நான் விட்டுருந்தேன் இல்லையா, இந்த அளவுக்கு நான் வந்து உள்ளே மடக்கி அங்கே ஸ்டிச் பண்ண வேண்டியது மாதிரி லெவலில் இருக்குது. பார்ப்போம். இப்போ என்னுடைய குரான் அளவு தான் உங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இதை வந்து சென்டராக வச்சுட்டு இப்படி நம்ம மடக்கி இந்த சைட்ஸில்
ரெண்டு சைட்ஸ்லையுமே நம்ம சிங்கிள் க்ரோஷே இல்லைன்னா நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா குரானுடைய கவர் வந்து ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கேயும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு குரான் கவர் ரெடி. நீட்டாக அழகாக நம்ம வந்து குரான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கவர் இது வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னால் அழகாக நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். என்ன பேட்டர்ன்ஸ் வேணாலும் நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். இதில் ஷெல் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து சின்ன சின்ன அப்ளிக்ஸ், ஃப்ளவர், லீஃபு அதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா இல்லை நேம் வந்து எழுதி வேணும் அப்படின்னாலும் நேமும் கூட வந்து நம்ம இதில் வந்து போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இதை சூப்பராக வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இந்த சைடு ஸ்டிச் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே இல்லைனா ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த சைடு வரைக்கும் வந்துடணும். அதே மாதிரி தான் டாப்லையும் நம்ம இந்த எண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு எவ்வளோ யான்ஸ் தேவைப்பட்டிருக்குன்னா ஃபுல் பண்டிலே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இருக்குது. 100 கிராம் யானில் வந்து அக்ரிலிக் யான் இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது. இது அநேகமாக நமக்கு சைடு போடுறதுக்கு தான் பத்தும். அதுலேயும் நான் இத்தனைக்கும் 2 லைன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு கலர் கொடுத்துருக்கேன். 3 லைனுக்கு ஒயிட்டும் லைட் பிங்க்கும் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துமே இது வந்து எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் இந்த இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக பண்ணிங்கன்னு சொன்னால் உள் சைடில் நம்ம மடிச்சு வைக்கிற இடம் இல்லையா, இது இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும், யான்ஸை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல மெஷர் பண்ண அளவுக்கு கரெக்டாக இருக்காங்கிறத முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து 8.5 இருந்துச்சு. கரெக்டாக 8.5 இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து நம்ம ஒரு 3 இன்ச் சொல்லியிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருக்கேன் நான் லென்த்தியாக. அதனால் இதில் வந்து ஒரு 4 இன்ச் கிட்ட 2 சைடும் போயிருக்கு. இப்போ மொத்தமாக இதோடைய லென்த்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு 14 + 4 + 4 நமக்கு வந்து 22 இன்ச்சஸ் நமக்கு இந்த இது வந்துடும். 22 இன்ச்சஸ்ங்கும் போது நமக்கு 6 இருந்துச்சு. அதாவது மிடில் பார்ட் வந்து 2 மேல் அட்டையும் கீழ் அட்டையும் 6 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 இருந்துச்சு. அப்போ இங்கே நமக்கு தாராளமாகவே இந்த லென்த் வந்து இருக்கும். 14 ப்ளஸ் நம்ம என்ன செஞ்சோம், 6ன்னு ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ 20 தான் வரும். நமக்கு இதில் 22 இருக்குது. இதோட அளவு வந்து 22 நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதில் 4 இன்ச்சஸ் விட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்டிச் மார்க்கர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டிச் மார்க்கர்ஸ் இப்படி இருக்குது. நம்ம இப்போ இப்படியே சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம இங்கேருந்து சிங்கிள் க்ரோஷே இல்லைனா ஸ்லிப் ஸ்டிச் உங்களுக்கு எது வசதிப்படுமோ அதை வந்து போட ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு நார்மலாக நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இருக்க செயினில் எந்த செயினில் தெரியுதோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இப்படியே ஒவ்வொரு இதுலேயும் இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இங்கேயும் இப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த இடத்துல கூட ஒரு பார்டர் மாதிரி அங்கேயும் போட்டுக்கலாம். அப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே ஒரு புக் மார்க் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து கார்னர் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டுட்டோம். கரெக்டாக நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த சைடில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துருக்குறோம். இங்கே ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷேவால் ஜாயின் பண்ணிட்டோம். மேலேயும் கீழேயும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சைடும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு இங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அழகான ஒரு குரான் கவர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வேணும்னு சொன்னால் இதில் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக டிசைன்ஸை எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாகவே இருக்கணும்னா இப்படியே நம்ம சிம்பிளாக இதை வந்து வச்சுக்கலாம். இதில் இந்த இடத்துல இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் ஒரு இங்கே ஒரு சின்ன ஒரு ஜாயினிங் கொடுத்து நம்ம தனியாக நம்ம புக் மார்க் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் புக் மார்க் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ நம்ம வந்து புக் மார்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். புக் மார்க்கை நம்ம டேரெக்டாக அந்த புக்கோடைய அந்த கவரில் வந்து நடுவு பாட்டில், அதாவது சென்டரில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். தெரியுதா? சென்டர் பார்ட்டில் இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நான் அட்டாச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ நம்ம முதல்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு, அதாவது ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 45 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 45 செயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 45 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் 4th செயினில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். 2 வாட்டி அனோவர் பண்ணிக்கோங்க. 4th செயினில் இன்சர்ட் பண்ணி 3 ட்ரிபிள் க்ரோஷே, அதையும் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் போடணும். அதாவது 2 லூப் வழியாக எடுக்கணும், அதுக்கப்புறம் 2 லூப் வழியாக எடுக்கணும், 2 லூப் இதில் இருக்கணும், அப்படியே அடுத்த ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அதே ஹோலில் போடணும். 2 லூப் வழியாக எடுக்கணும், அகெயின் 2 லூப்ஸ், ஃபுல் த்ரூ 2 லூப்ஸ். இப்போ 3 இருக்கணும் நமக்கு. அகெயின் 2 வாட்டி ஆனோவர், சேம் அதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 2 லூப் வழியாக வெளியேடுங்க, அடுத்த 2 லூப் வழியாக வெளியேடுங்க. இப்போ நம்ம ஹூக்கில் 4 லூப்ஸ் இருக்கும்போது மொத்தமாக புல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ணதும் இதில் ஒரு 3 செயின்ஸ் ஆட் பண்ணுங்கள். 1 2 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே கேப்பில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அகெயின் ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 டைம்ஸ் yarn over பண்ணிவிட்டு இந்த லீஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி 1 2 டைம்ஸ் எடுத்துட்டோம். அதே மாதிரி 2 டைம்ஸ் yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துக்கோங்க. 3 இருக்குது, இன்னொரு வாட்டி yarn over 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷே, அகெயின் 2 ஸ்டிச் வழியாக 2 செயின்ஸ் வழியாக இப்போ 4 செயின்ஸ் இருக்குது. இப்போது புல் த்ரூ ஆல் த லூப்ஸ், அகெயின் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் இன்சர்ட் இன்டு த சேம், இதில் எப்படி இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி 3 செயின் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி புல் பண்ணி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 செயின் போட்டு இங்கே இன்சர்ட் பண்ணி இந்த 2வது லீஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அங்கே இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ 2 லீவ்ஸ் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒவ்வொரு ஸ்டிச் அந்த 45 செயின்ஸ் போட்டோம்ல அதில் ஒவ்வொன்றுத்துலேயுமே இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு செயினை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு இது வந்து கொஞ்சம் திக்காகும் இல்லையா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக அந்த 45 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லீஃபில் வந்து இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டாண்டிங் ட்ரிபிள் க்ரோஷே வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கோங்க. yarn over பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே விட்டு இந்த யானை, அதாவது நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா இப்படி நமக்கு லூஸ் ஆயிடும். 2 டைம்ஸ் yarn over பண்ணது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே விட்டு எடுத்து 2 இருக்கு இல்லையா, இதில் புல் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட்டு 2லையும் புல் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் புல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இனி இதுக்குள்ளே நம்ம 9 ட்ரிபிள் க்ரோஷேஸ் போடணும். இனி ஈஸி தான், ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒன் 2 இது மாதிரி 3 அந்த 2 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே
9 ட்ரிபிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து 9 ஸ்டாண்டிங் ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம 1 போட்டு 9 போட்டிருக்கோம். டோட்டலி நமக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்குது. நான் வந்து ஹூக்கை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் நான் வந்து ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் கலர் வந்து நான் எல்லோ எடுத்துக்கிறேன். அதை ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோடைய இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புல் பண்ணி வெளியே இந்த எல்லோ கலர் யானை நம்ம புல் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்து நம்ம இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த 2 டெய்ல் யான்ஸையும் இந்த லூப்புக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இன்சர்ட் பண்ணி எடுத்து சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். இப்படி இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். இப்படியே இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்த இந்த 2 யான்ஸையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இன்னொரு லேயர் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதோட இது கம்ப்ளீட் ஆகிடும். அகைன் நம்ம இதில் வந்து ஒரு பிங்க் யானில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷேல ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணி வெளியே எடுத்துட்டு இதில் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் அதே ஸ்பேஸில் விட்டு அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 சிங்கிள் க்ரோஷேயோடைய இந்த கேப்லேயும் இன்சர்ட் பண்ணி புல் பண்ணி இந்த 2 செயினோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் புல் பண்ணியிருக்கோம்ல, புல் பண்ணி இந்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அகெயின் அடுத்த ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகெயின் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின், அப்புறம் இந்த 2 ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து இதில் ஸ்லிப் ஸ்டிச். சிங்கிள் க்ரோஷே, இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், அப்புறம் இந்த 2 சிங்கிள் க்ரோஷே டாப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அகைன் அடுத்ததுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், இது 2த்துலேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு
ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் crochet, அகெயின் ஒரு சிங்கிள் crochet, இன்னும் திட்டிட்டு இருக்காங்க. 2 செயின், இந்த ரெண்டுக்குமே இன்சர்ட் பண்ணி வழியாக வெளியே எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாமே வந்து அந்தந்த கலருக்குள்ளே வீவன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அது கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ஃப்ளவர் புக் மார்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஸ்ட் ஃப்ளவர் புக் மார்க்குன்னு சொல்லுவாங்க. இதை பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே அந்த குரானில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் குரான் கவர் அண்ட் புக் மார்க்கை. பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வரத்துக்கு இருக்குது. அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.